திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டனால் 57 பேரும் அதில் 20 பேர் பத்திரமாக மீட்டு ஆயுதப்படை காவல் நிலையத்தில் இருக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. மீதி 37 பேரோட நிலைமை என்ன என்றதை கவலைக்கிடமாக இருக்கிற குடும்பத்துக்கு தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அவங்களை காப்பாற்றி இந்த 57 குடும்பத்துக்கும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த மாதிரி விஷயத்துக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் தான் காரணம். ஆகவே காலநிலை மாற்றத்தை இதனால தான் திடீர்னு ஏற்படுது இந்த மாதிரி விஷயம்லாம். ஆகவே மாண்புமிகு இந்த 57 பேரில் 20 பேர் பத்திரமாக இருப்பதாக சொல்கிறாங்க. 37 பேர் நிலைமை என்ன என்றதை கூறி அவை கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஆர் செல்லசுவாமி அவர். நேபாளத்திலே ஆன்மீக சுற்றுலா பயணம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கி பலர் வெள்ளத்திலே அடித்து சென்றதாகவும் 20 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்வதற்கு வேறொன்றுமில்லை, அவசரமாக இந்த அரசு என்பது ஒரு குழுவை அமைத்து நேபாளத்தில் சென்று மத்திய அரசோடு தொடர்பட்டு அவர்களை அனைவரையும் மீட்டு பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள்.